கிறிஸ்மஸ் வரனால புதுசா ஏதாவது ட்ரை பண்ணணுமே அப்படின்ட்டு ப்ளம் கேக் தான் ட்ரை பண்ணியிருந்தேன். இதுக்கு ஸ்பைசஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க. அந்த ஸ்பைசஸை தனித்தனியா அரைக்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே சோம்பேறித்தனமா இருந்துச்சு. அதனால பிரியாணி மசாலால தான் பண்ணியிருந்தேன். நானே வீட்ல ரெடி பண்ணி வச்சிருந்தேன். சரி அத போட்டு தான் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு தான் பண்ணேன். ரிசல்ட் அன்எக்ஸ்பெக்டட். அவ்ளோ செம்ம சூப்பரா இருந்துச்சு. இதுல முக்கியமா என்ன ஒண்ணுன்னா, இது முழுக்க முழுக்க நாட்டு சர்க்கரையில மட்டுமே பண்ணியிருந்தேன். எந்த ஒரு கலருக்காக எதுவுமே ஆட் பண்ணவே இல்ல. எசன்ஸுமே ஆட் பண்ணல. இது எல்லாமே பண்ணாமையே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ப்ளம் கேக் பொறுத்த வரைக்கும் முந்தின நாள் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே வந்து கட் பண்ணும்போது தான் அது வந்து அழகாகவே கட் ஆகும். இல்லைன்னா உதிரி உதிரி ஆகிடும். அழகாக அப்படியே நைஃப் இறக்குனதும் அப்படியே சதக்கு சதக்குன்னு கட் ஆகிடுச்சு. இன்னும் ஒன்று இதில் டின்னில் ஃபுல்லாக பார்ச்மெண்ட் பேப்பர் போடாமல் பண்ணிட்டேன். அதனால் டின்லேருந்து எடுக்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இதோட டேஸ்ட்டு நாளாக நாளாக தான் சூப்பராக இருக்கும்னாங்க. அதே மாதிரி தான் இருந்துச்சு. இதையும் நான் சேல் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி கஸ்டமைஸ்டு ப்ளம் கேக் வேணும் அப்படின்னா மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். பாய்.